அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்று கோயில் பணத்தை திருடுகின்றனர். அதை பற்றி பேச போயிட்டு உண்மையில் கோயிலுக்கு போனால், ஒரு திருப்பதி கோயிலுக்கு போனால் வச்சுக்கலாம், ஒரு கோயிலுக்கு போனால் உண்டியில் காசு கண்டிப்பாக போட்டு வரும், தட்டில் காசு போட்டோம். அதெல்லாம் ஒரு நடைமுறையாக இதை கேட்டாலும் ஒருத்தர் தப்பாக நம்புகிறேன். இதை பார்த்தீங்கன்னா எப்படி தொடங்கியது, மதங்கள் பிரச்சனை எப்படி தொடங்கியது, மதங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மதம் இந்து மதம் தான் இங்கே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் 1923 பார்த்தா திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த திருக்குறளை எழுதி வச்சுட்டு அவர் வந்துட்டு எழுதி வச்சுட்டு போகல, மற்றவங்களை சொல்லிட்டு போனார். அவர் சொல்ல வேண்டிய விஷயம்தான், நீ அடக்கமாக இருக்க வேண்டும், அடக்கமாக இருந்தால் எல்லாத்துக்கும் கிடைக்கும், நீர் தான் உலகத்தில், நீர் இல்லாமல் உலகமே இல்லை சொல்லிட்டு சொன்னார். நீர் இல்லாமல் உலகமே இல்லை பார்த்தோன்னா பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த காலத்தில் நீர் இல்லாமல் உலகமே இல்லை நான் நியாயமான விஷயம்தான். நான் சொல்கிறேன், கடவுள் தான் சொல்கிறார், நீர் இல்லாமல் உலகமே இல்லைன்னு போது நம்ம சொல்ல ஒரு கடவுளை சொன்னார். அதாவது பஞ்சபூதத்தை சொன்னார். பஞ்சபூதம் பார்த்தோன்னா இந்த வாழ்க்கையில் பயன்படுத்த இயற்கை சக்தி, மரமாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், பூமி தான், பூமி வானம், நீர், காற்று, ஆகாயம், இதெல்லாம் பார்த்தா சொல்லப்படும் ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தா அவர் வந்து சொல்லிட்டு ஒன்று பண்ணி போயிட்டார். என்ன சொல்ல போட்டாருன்னா, அவர் மட்டும் மற்றவங்க இருந்தாலும் சொல்லலாம் சொல்லிட்டு அவர் மட்டும் ஒரு ரூபா, நீ பிச்சைக்காரன் கேட்கும்போது ஒரு ரூபா நீ போட்டியா, கஷ்டத்தில் ஒரு கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ரூபா தான் உனக்கு கிடைக்கும் தான் சொல்கிறாரு. அவர் சொன்னது ஒரு பாயிண்ட்டுக்கு அதில் அவர் இப்போ வந்து பார்த்தோன்னா அவர் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருப்பார். நான் சொல்லிட்டு உண்மையாக பையன் சொல்லிட்டு நீங்களே மணி ட்ரிங்க் சொல்லிட்டு வரும். அது உண்மையிலே வந்து மணி தான் சொல்லிட்டு உண்மையில் நான் சொல்கிறது பொய்யா உண்மையை பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படி தான் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு 9 மனைவிகள் கூட வந்தாங்க. அந்த 9 மனைவிகள் சீடர்கள். இயேசு கிறிஸ்து வந்து எவர்னா திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ புஸ்தகம் எனக்கு காது கிடச்சிங்களா, அந்த காது கேட்ட புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து தான், இவன் தான் இயேசு கிறிஸ்து, இவன் தான் இயேசு கிறிஸ்து, இவன் சொல்ல போன விஷயம் தான், இவன் தான் இயேசு கிறிஸ்து சொன்னான். போயிட்டு எல்லாத்துக்கும் சொன்னான். போயிட்டு சொன்னான். இந்த காலகட்டத்தில் மயிலாப்பூரில் இருந்தாலும் தஞ்சாவூரில் இருந்தாலும் சொல்லி எவனுக்கும் தெரியாது சொன்னாங்க. கேட்டு 9 மனைவிகளை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 3 சொல்லுன்னு சொல்லிட்டு கூடவே போனாங்க. எந்த நாட்டுக்கு போனாங்க, எந்த ஊருக்கு போனாங்கன்னு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்த விஷயம் தான் நான் சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் இந்த விஷயம் பார்த்தா தெரியாது. சொல்ல விஷயங்கள் உலகத்துக்கு ஒரு 4 பேர் வந்துன்னா 3 பேர் 4 பேர் இருந்தால் 9 கூட்டில் 3 பேர் தான் 12 பேர் மொத்தமாக 9 மனைவி, 3 பேர் ரெஸ்ட் ஆனாங்க. அவங்களுக்கு மனைவி தான். அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பிலிப்பு பார்த்தீங்கன்னா ஆடாயிருப்பார். ஒருத்தர் இருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா சேர்ந்துருப்பாங்க அந்த கூட்டத்தில். அது சரி 9 மனைவிகள் இருப்பாங்க. அவங்க அம்மா கூட வந்தாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்தாங்க, 12 பேராக போச்சு. அந்த 12 பேர்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, கடவுள்கிட்ட என்கிட்ட காட்டு சொன்னோடனே பிலிப்பு கேட்டார். அதுதான் பைபிளில் இருக்கும். நான் சொல்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கும். இப்போ கேட்டவுடனே என் கடவுள் நான் தான்ப்பா, நான் கடவுளை பார்த்தோன்னா என்னை பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி, கடவுளை பார்த்தா என்னை பார்த்த மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ கடவுள் என்ன பண்ணிட்டாரு, சரி அந்த திருவள்ளுவர் என்ன பண்ண சொல்லிட்டாரு, நல்ல கடவுள் சொன்னோன்னு இவங்க நம்பிட்டு உலக போகிற நற்செய்தி அறிவு சொன்னோன்னே நற்செய்தி அறிவு சொல்கிறார். நல்ல செய்தி தான் சொன்னார். அவர் சொல்கிறதுல நல்ல செய்தி தான் இருந்துச்சு. அவர் சொன்னது நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு சொன்னபோது அதில் ஒரு முக்கியமான தப்புகள் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் ரொம்ப தப்பான விஷயம் இருந்துச்சு. கடவுள் யாரும் சொல்லவே இல்லை. அவர் நல்லதாக சொல்லு அப்படி சொல்லிட்டு செஞ்சார். சொன்னது ரைட்டு தான். நான் வாழ்ந்த ஒரு மனுஷன் தான், வாழ்ந்து இறந்த ஒரு மனுஷன் தான் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் எனக்கு சொன்னது ஒரு கடவுள் தான், நான் சொல்கிற ஒரு விஷயம் தான். இப்போ அவர் சொன்னதை பற்றி உலகம் நல்ல செய்தி. இப்போ இது சொன்னது நல்ல செய்தி. இப்போ வந்து ட்ரிம் கேட்டு அந்த ட்ரிம்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி. அதை நான் சொல்கிறது உண்மை. நல்ல செய்தி தான் சொன்னார். அவர் பொய்யும் சொல்லிட்டாரு. அது அந்த கடவுள் சொல்லிட்டு இப்போ வந்து கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கலாம். இப்போ அவர் உலகத்தை நச்சு சொன்னோன்னே இவங்க பார்த்தா 12 பேர் உலகத்தை நச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் நல்ல உண்மையாக சொல்லிட்டு நம்பிக்கிட்டு பயபக்தியாக எல்லாத்தையும் இவரு தான் கடவுள் போல நம்பிட்டு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சொன்னாங்க. சில பேர் நம்பிட்டாங்க. இப்போ சில பேர் ஒரு 10 ஊரில் ஒரு 100 கிலோமீட்டர்கிட்ட பார்த்தோன்னா ஒரு ஊருக்கு, இப்போ இந்த ஊரில் பார்த்தோன்னா இருக்கிற ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் போய் ஒருத்தர் போய் சொன்னோடனே பக்கத்து ஊரில் ஒரு 10 ஊரில் பார்த்தோன்னா போயிடுச்சு நியூஸு.
10 ஊருக்கு வேறு மாதிரி நியூஸ் போச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மொட்டை அடிப்பாங்க. அந்த காலத்தில் மொட்டை அடிப்பாங்க பார்த்தீங்களா? இவரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட போய் பழனி மொட்டை அடிப்பாங்க. அந்த உண்மையில இந்து மத சாஸ்திரம் இருக்கும். இப்போ தலையில முக்காடு போட்டுருப்பாங்க. சில கோயில்கள் பார்த்தோன்னா தலையில பெண்கள் முக்காடு போட்டுருப்பாங்க. அந்த பெண்கள் ஏன் முக்காடு போடுறாங்கன்னா, தலையில முன்னாடி ஒரு முக்காடு சில கோயில்கள் பார்த்தோன்னா முக்காடு தான் போட்டுருப்பாங்க. கத்தோலிக்க திருச்சபையிலே பார்த்தாலும், இல்லை எந்த கோயில் கிறிஸ்துவ கோயிலில் பார்த்தாலும் பார்த்தோன்னா, அப்புறம் முஸ்லீம் கோயிலில் பார்த்தோன்னா முக்காடு தான் போட்டுருப்பாங்க. ஏன்னா தலையில் முடி தான் கடவுளுக்கு பிடிக்காது. அதாவது நான் தான் பெரிய பெரிய கொம்பான ஒரு ஆளு சொல்லிட்டு கடவுள் சொல்லிட்டு நினைப்பாரு. அதனால வந்து முடி வைக்கக்கூடாது. அந்த காலகட்டத்தில் மொட்டை அடிச்சிடுவாங்க. பார்த்தோன்னா உண்மையிலே மொட்டை தான் அடிப்பாங்க. அங்கே போனோடனே நான் முடி வச்சுருக்கேன்னா அது காரணம் பற்றி என்கிட்ட பணம் இல்லை. நான் காசு பல வேலைகளுக்கு அந்த வேலையை முடிச்சு தான் நம்ம மொட்டை அடிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தோன்னா போய் மொட்டை அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு சில காலகட்டத்தில் ஒரு செய்தி பார்த்தா போச்சு. சில செய்திகள் பழைய செய்திகளை பார்த்தா வச்சு முஸ்லீம் மதம் உருவாச்சு பார்த்தீங்களா? முஸ்லீம் மதம் தலையில் தொப்பி தான் போட்டுருப்பாங்க. வெள்ளை கலர் தலையில் தொப்பி போட்டுருப்பாங்க. அங்கே கிறிஸ்தவ மதத்துலலாம் இருந்து முஸ்லீம் மதம் போச்சு. இப்போ இன்னொரு மதம் எப்படி திறக்குதுன்னா, ஒருத்தர் போயிட்டு உட்காந்துட்டாரு. ஒரு மரத்து நிழலில் போயிட்டு உட்காந்துட்டாரு. எந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு உட்காந்துட்டாரு. உட்காந்தா என்ன பாவம்? இப்போ யார் எந்த பாவம் செய்யலை, சரி ஓகே. அவர் தான் பார்த்தோன்னா புத்தர் மதம் ஓகேங்களா? முஸ்லீம் மதம் அப்படி போச்சு, புத்த மதம் இப்படி போச்சு. அடுத்த மதம்லாம் பார்த்தோன்னா சீக்கிய மதம் எப்படி வச்சுன்னா ஒரு பையன் ஒரு பானை ஒரு பையன் வந்து ஒரு பானை கடவுளே உங்களுக்கு கத்தும்போது அது தனியாக அந்த பானைகளில் சக்திகள் இருக்குது. அது சக்திகள் சொல்லிட்டு நம்பிட்டு அவன் போனாங்க. சில பேர் நம்பினாங்க, சில பேர் கடவுளாக ஒரு மதமாக மாறி போச்சு. உண்மையில் நடந்த ஒரு விஷயம் தான். கடவுளே சொல்லிட்டு தனியாக யாரும் தனித்து வர முடியாது. ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும் மதத்தில் எல்லாத்துலையும் சொல்கிறவங்க தான் சொல்லிட்டு அவங்க கேட்டவுடனே அந்த பானையில் தான் பார்த்தா சக்திகள் இருக்குது. சக்திகள்லாம் நல்லா இருக்கும், நல்லா செஞ்சு நல்லா சொல்லிட்டு சொன்னான்னு தெரியறதுக்கு. ஆனால் பானையில் தான் கடவுள் சொல்லிட்டு சீக்கிய மதம் உருவாச்சு. அந்த சீக்கிய மதத்தில் இதெல்லாம் எனக்கு தெரியாமல் எதுவும் தெரியாது. சீக்கிய மதம் பார்த்தோன்னா இருக்குன்றது அது எங்கே இருக்குதுன்னு சரி தெரியாது. சீக்கிய மதம் பார்த்தோன்னா அப்படி தான் உருவாச்சு. கடவுளே சொல்லிட்டு கேட்டோன்னா அது மாதிரி தான் உருவாச்சு. அது மாதிரி மணி அடிச்சு பார்த்துக்கிட்டான். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டாக கொடுத்துட்டு தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பார்த்தா வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ மதங்கள் இப்படி தான் உருவாச்சு. அப்புறம் பௌத்த மதம் முஸ்லீம் மதத்தில் தான் பார்த்தோன்னா காப்பி. பௌத்த மதம் முஸ்லீம் மதத்தில் காப்பி. அப்படியே ஒரு ஆள் இருப்பார், அப்படியே ஒரு நிமிஷம் போயிட்டாரு. அது பௌத்த மதம். இப்படி தான் மதங்கள் உருவாச்சு. அது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற ஆட்சி கட்டளை திருச்சபை 2000 கால பழமையெல்லாம் ஒரு மண்டையெல்லாம் இல்லை. ஒரு 150 வருஷம் தான் பாருங்க. திரும்ப மணி அடிக்குதுன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. நான் சொல்கிறது பொய் இல்லை, உண்மைதான். ஒரு 150 வருஷம் தான் ஆகிருக்கும். இப்போ 26 அது ஒரு 26 அது பார்த்தா அது எவ்வளோ கணக்கு தெரியல. ஒரு 200 வருஷம் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சா கூட 200 வருஷம் 210 வருஷம் அப்படி சொல்லிட்டு இருக்கும். 200 வருஷம் பழமையானது தான். 2000 வருஷம் பழமையானது 2000 வருஷம் பழமையானது 2000 வருஷம் பழமையானது இல்லவே இல்லை. உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன். உண்மையிலே பார்த்தா 1980 வரைக்கும் ஆர்சி கத்தோலிக்க திருச்சபையில் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃபாதரு எல்லாம் நல்லா போயிடுச்சு. எதுவுமே பிரிவினை சகோதரர்கள் பார்த்தா பிரிஞ்சு போனாங்க. முஸ்லீம் மதம் அந்த மாதிரி மதத்தெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்க. பிரிவினை சகோதரர்கள். நான் பார்த்தா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன் தான். இப்போது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன் இல்லை, நான் வேறு மதத்தை சேர்ந்தவன் தான். கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவன் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அவன் டாட்டான்னு ஒருத்தவன் தான், பிரசன் டாட்டா. அவன் எப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா இருந்த குடும்பம் வச்சு அந்த தாத்தாவை பெரிய பணக்காரனாக தான். அந்த பணக்காரத்தை வச்சு அவன் கம்பெனி கேட்டால் கட்டி கம்பெனி வாங்கினா அந்த கம்பெனியில் ₹1 கூட லாபம் எடுக்க முடியாமல் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தாச்சு. திருப்பதி கோயிலில் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு பூசாரி இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு பார்த்தோன்னா ஒரு கெஞ்சி கூத்தாடி ஒரு வேலை காசுன்ற வேலை போட்டவொடனே காசு பார்த்தா என்ன ஆரம்பிச்சிட எண்ணி பார்த்தா ஒரு கொஞ்ச நாள் நான் சொல்கிறேன் உடனே போய் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒன்றும் மெசேஜ் போட்டுல செல்ஃபோனில் சாதாரண செல்ஃபோனில் வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த வீடியோக்கு ஆதாரம் பார்த்து மூஞ்சி சாதாரணமாக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தா நான் வந்து சொல்ல வர விஷயம்னா அவன் பார்த்தா காசு பார்த்தோன்னா ஒரு ₹20 பார்த்தா இருக்கும்போது காசு வந்து காலுக்குள்ள அடியில் போச்சு. சப்பரம் கூட உட்காரும்போது கால் அடியில் போச்சு. திரும்ப எடுக்கும்போது காற்றுல பறந்து வந்துச்சு. சரி எடுத்து பாக்கெட்டில் வச்சான். சரி நான் வீட்டில் வச்சான். திரும்ப பார்த்துட்டு ஒரு ஆள் பார்த்து திரும்ப காசு சொல்லிட்டு ₹20 வச்சுட்டா ₹10 வருஷம் தான் ₹20 கொடுத்துட்டு போய் இதான் வேலை சொல்லிட்டு இதான் மாதிரி பாக்கெட்டில் வச்சு மற்ற வச்சு காசு பெருகிடுச்சு. சரி இவங்க பார்த்துட்டு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பெருமாள் அடியில் போய் போட்டாங்க. போட்டோடனே காசு மட்டும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, டபுள் ஆகிடுச்சு. கால் அடியில் வந்தால் காசு போச்சுன்னா டபுள் ஆகும். அதாவது முக்கியமான விஷயம். கால் அடிக்கிட்ட ஒரு உண்மையை போய் பாருங்க. அப்படியே அதே மாதிரி தான்
அண்ணாக்கு ஒரு இடுப்பில் கட்டிட்டு அந்த காசுலாம் வந்து போட்டுட்டு அப்படியே போயிட்டு பெருமாள் அடியில் போயிட்டு விழுத்து அழுகுற மாதிரி நடிப்பார். அடித்த உடனே அது மாதிரி தான் போச்சுன்னா 1000 ட்ரில்லியன் கணக்கில் வந்து பணம் அடிச்சார் இவருக்கு. நான் சொல்கிறது ஒன்றும் சொல்லிட்டு உண்மை மணி அடிக்குது, மணி அடிச்சுனே இருக்குது. ட்ரம் ட்ரம் சொல்லிட்டு மணி அடிக்கும், சவுண்ட் வைக்கும். அது பார்த்தா ஒரு விலங்கு கத்தினா கூட ஆமாம் ஆமாம் சொல்லிட்டு ஒரு கத்துது. பார்த்தீங்களா, சொல்லிட்டு உண்மை. அவன் அப்படி தான் பண்ணாங்க பாருங்க, ஆமாம் சொல்லிட்டு. இப்போ அப்படி தான் அவன் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் இருந்தான். அவன் பார்த்தோன்னா கிறிஸ்துவ மதத்தில் வரான். 1000 ட்ரில்லியன் சொல்லிட்டு 1000 ட்ரில்லியன் எடுத்துகிட்டு அவன் கிறிஸ்துவ மதத்தில் வரான். மற்ற மதத்தில் எல்லாமே இப்படி தான் ஆகிடுச்சு. அது பாருங்க முன்னாடிங்களா. அதே மாதிரி தான் பேசி அவன் காசெல்லாம் திருட ஆரம்பிச்சான். 1980 காலகட்டத்துலேருந்து பார்த்தோன்னா இப்படி தான் மதம் நல்லா இருந்துச்சு. 86 வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 86 இல்லை 80 தெரியல எனக்கு. அது மாதிரி தான் காசு அப்போல்லாம் பார்த்தா திருட ஆரம்பித்தான். கிரிக்கெட்லேருந்து பணம் திருட ஆரம்பித்தான். கிரிக்கெட் தெரியும்ல, கிரிக்கெட்டு அந்த கமெண்ட்ரி பண்ண சொல்லிட்டு ஓரளவுக்கு பணம் கிடச்சிச்சு, 1000 ட்ரில்லியன் கிடச்சிச்சு. அதை வந்து மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் சீட்டுக்கு சொல்லிட்டு சாரி கிரிக்கெட்டு இப்போ தான் இப்போ கமெண்ட்ரி பண்ண போயிட்டான். கிரிக்கெட்டில் பார்த்தோன்னா நிறைய தப்புகள் பண்ணான். அவன் தப்புகள் பண்ணாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தோன்னா ஒரு ஃபாதர்கிட்ட போயிட்டு ஃபாதர்ஸ்லாம் போயிட்டு பேசி 1980 காலத்தில் ஃபாதர்கிட்ட பேசி அதாவது கிறிஸ்துவ மதம், இந்து மதம், மற்ற மதம் திருப்பதி போல் உண்டியில் எங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தா பேசி அவன் காசு திருட ஆரம்பித்தான். அந்த திருட பார்த்தோன்னா அவன் மட்டும் காசு வந்து பார்த்தோன்னா பாகையில் வந்துட்டு போட்டுட்டு போயிட்டான். பாக்கெட்டில் பார்த்தோன்னா போட்டு போயிட்டான். சில காசு இவனுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு நான் சொல்கிறது ஒரு பொய், நான் சொல்கிறது தப்பாக இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அது மாதிரி தான் நடந்துச்சு. என்கிட்ட சொன்னதாங்க கதை சொல்லிட்டு கடவுள் சொன்னார். சிவபெருமான் தான் நான் சாதாரணமாக பேசுன ஒரு ஆள் தான் நான் கடவுள்கிட்ட. இப்போ வந்து பார்த்தோன்னா நடந்த ஒரு விஷயம் என்னென்னா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா அது மாதிரி தான் பணம் அவன் திருட ஆரம்பித்தாங்க. உண்டியில் காசு வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 10,000 அப்படியே 10,000த்தில் ஒரு 1000 கணக்கு காமிச்சிட்டு 1000 வந்துச்சு. அது போய் கணக்கு காமிச்சிட்டு மீதி 9,000 எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடுறது. அதிலேருந்து அப்படியே பணத்தை திருடி எடுத்து போயிடுறது டாட்டா ஒரு வேலை. அப்போதான் 1000 ட்ரில்லியன் தான் எடுத்தான். இது மாதிரி தான் ஒரு உலகத்துக்கு ஒரு பிரசிடென்ட் பிஎம் சொல்லுவாங்கள்ல, அமெரிக்காவில் ட்ரம்ப்பு தவிர அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கிற இப்போதைக்கு தவிர இது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் போயிருந்துச்சு. இப்போ கூட இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு திருப்பதி உண்டியிலேருந்து பார்த்தா காசு போட்டு தான் இருக்குது. இப்படி எடுத்துக்காட்டு வந்தோன்னா ஃபாதர் மேலே குற்றம் சொல்கிறீங்கன்னா நீங்கள் கேட்கலாம். நான் 2 ஃபாதர் சொல்கிறேன். ஒரு வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு நடிகர் வந்து பார்த்தா இருக்கிறார். ஒரு நடிகர் பார்த்தோன்னா சசிகுமார், தமிழ் நடிகர் சசிகுமார். அவர் வந்து பார்த்தா என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபாதராக வேலை செய்கிறாரு. இந்த ஃபாதராக வேலை செஞ்சு ஒன்றுத்துக்கும் கேட்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் பார்த்தா ஃபாதர் வழியை விட்டுட்டு பார்த்தா நடிகர் சொல்லிட்டு தனியாக வர்றாரு. ஒருத்தர் போய் கேட்டோன்னே நடிக்க சான்ஸ் கிடைக்குது. அந்த எப்படி ஒருத்தர் கேட்குறாருன்னா பணத்தை வச்சுட்டான். இப்படி உண்டியில் காசு வச்சு அந்த பணத்தை வச்சு அந்த ஃபாதர்ன்ற பேரை தூக்கி போட்டு அவர் வந்து நடிக்கலாம் சொல்லிட்டு ஆசை வந்துச்சு. நடிக்கலாம் சொல்லிட்டு அவன் மட்டும் போயிட்டான். இந்த ஃபாதரே பண்ணுற வேலையில் போய் கேட்டால் அவருக்கு தெரியும். அவருக்கு சில விஷயங்கள் தெரியுது. அவருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. ஜாதி மதம் சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. அதில் வெளியே வந்து அவர் தனியாக போயிட்டு நடிகர்னு சொல்லிட்டு குடும்பத்தை ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் பார்த்தோன்னா அதை பார்த்தான். ஃபாதருக்கு வச்ச ஒரு பையன் தான், ஒரு பையன் தான் பார்த்தா இது மாதிரி தப்பு நடக்க சொல்லி இவனும் நடிக்க ஆரம்பிச்சிட்டான். சிவகார்த்திகேயன் பார்த்தா தெரியும், வாழ்க்கையில் தெரியும். இவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா உண்மையில் அப்படியே உடச்சி அப்படியே சொல்லுவார். இப்போ படத்தில் பார்த்தோன்னா நாடோடிகள் படம் ஜாதி மதம் அதை பார்த்தா குறித்து தான் இருக்கும். அவர் ஜாதி மதம் பார்த்து தான் அவர் பார்த்தா கடவுள்கிட்ட சாதாரணமாக பேசுவார். சாதாரண பேச சொல்லுவார் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையில் இப்போ கடவுள்கிட்ட மட்டும் இப்போ எல்லாமே பார்த்துருக்க ஒரு விஷயம் தான். அவர் வந்து பார்த்தோன்னா ஜாதி மதம் சொல்லிட்டு ஒரு பிடிக்காத ஒரு எதிர்ப்பு தெரிவித்தா காசு வச்சு உண்டியில் எப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டார். வந்து ஜாதி மதம் சொல்லிட்டு நிறைய படம் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. நிறைய நாடகங்கள் சொல்லிட்டு படம் எடுத்தாங்க. நாடகம் 2 சொல்லிட்டு ஒரு ஜாதி மதத்தை பற்றி எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்குது. ஒரு நல்ல சமுதாய ஒரு ஆள் தான். நான் சொல்கிற தப்பு இல்லை, நான் ஒன்றும் போய் சொல்ல. அவர் 2 பேர் ஃபாதராக இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டு கேட்டிங்கன்னா அவர் வாயை திறந்து ஒன்று சொல்லுவார். ஒரு ஃபாதரை பற்றி ஒரு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வாயில் திறந்து ஒரு ஃபாதராக இருந்தவர்கிட்ட போய் கேட்க முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ மதத்தில் ஒரு துறவி இருந்தாருன்னா அந்த துறவியை பற்றி தான் கேட்க முடியும். ஒரு பிஎம் ஒரு மோடி இருக்காருன்னா அந்த மோடி வந்து பார்த்தோன்னா ஒரு உண்டியல் இருக்க ஒரு திருப்பதி உண்டியலில் அவனுக்கு போயிடணும், அவன் கனெக்ஷன் அவனுக்கு போயிடணும். அது மாதிரி ஒரு நாட்டில் ஒரு முஸ்லீம் மதம் தான் ஒரு பெரிய கோயில் இருக்கா, அந்த பெரிய கோயிலுக்கு ஒரு பணம் வந்துச்சுன்னா அந்த நாட்டில் ஒரு பிரதமர் போயிடும். பிரதமர்னா ஒரு பிஎம் அதிபர்கிட்ட போயிடும். எந்த நாட்டு அதிபர்கிட்ட போனாலும் ட்ரம்ப்கிட்ட மட்டும் பணம் போகாது. அந்த ட்ரம்ப்கிட்ட ஒரு நல்ல மனுஷன் இருந்தாலும் உண்மையிலே ஒரு 3ஆவது நல்லது தான். 3ஆவது இல்லை 2ஆவது ஒரு நல்ல மனுஷன் ஒரு ஆள். உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன்.
அந்த ஆளுக்கும் சில சில பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய பேர் பிரச்சனையில் தான் இல்லை, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு நிலைமை தான். தண்ணிலாம் குடிச்சு வாழ ஒரு நிலைமையில நிறைய பேர் இருந்துட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம உட்காந்துட்டு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா தான் நம்ம வாழ்வோம். ஏன்னா பார்த்தோன்னா ஒரு விஷயமா தான் நம்ம வருவோம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நீதியற்ற செயலாம் புரியும். நானும் உட்காந்துட்டு தான் இருக்கேன். என்னால் பார்த்தா நிற்க முடியாது. ஏன்னா நிற்கவெல்லாம் முடியும், நல்லா நிற்க முடியும், நல்லா பேச முடியும். சும்மா கீழே தான் உட்காந்தா ஏதாச்சும் வெயிட்டை வச்சுட்டு ஒரு வெயிட் இருந்தால் அப்புறம் பல பிரச்சனை பூகம்பம் வருதுக்காக சொல்லிட்டு இயற்கை சீற்றத்தை நம்ம செய்கிற பாவம் தான் காரணம். புரியுதுங்களா? நம்ம செய்கிற தப்பு தான் காரணம். இல்லை, வாழ்க்கையில் நம்ம செய்கிற தப்பு அதாவது முக்கியமான தப்புகள். ஆலங்காசம் வரணும், ஆலோசனை தான் ஒரு முக்கியமான விஷயம். இது மாதிரி தான் ஒரு ஃபாதரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு துறை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு ஊரில் ஒரு சீன பழங்குடி கோயிலா, அந்த சீன பழங்குடி கோயிலில் இவன் அதிபரும் அந்த அதிபர்கிட்ட காசு போகும். அது மாதிரி தான் ஒரு திட்டத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடிகிட்ட ஒரு பிரதமர்கிட்ட ஒரு பணம் அடங்கி இருக்கும். யாரோட எந்த பேங்க் கேட்டால் பேங்க் ஆஃப் பரோடா போயிட்டு செக் பண்ணி கிடைக்கும். செல்ஃபோனில் யூடியூப்பில் போக முடியும், செல்ஃபோனில் ஃபேஸ்புக்கில் போக முடியும், 2 ஃபேஸ்புக்கில் போக முடியும், இன்ஸ்டாகிராமில் போக முடியல. என்னால் எதாவது செய்ய முடியும், செஞ்சு தான் செய்யுங்க. நான் வேறு சில விஷயங்கள் நான் செய்ய போகிறது முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதான் சொல்ல வரேன். நான் பார்த்தோன்னா ஒரு வேறு மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இப்போ கோயிலில் ஒரு திருப்பதியில் பார்த்தோன்னா நிறைய பணம் போயிட்டு தான் இருக்குது. யார் திருடுறான்னு கேட்டால் சந்தானம் பார்த்தோன்னா ஓகே நடிகர் சந்தானம், சுந்தர்சி, இவங்கெல்லாம் 2 பசங்க. யார் 2 பசங்கன்னா டாட்டாவோட சுந்தர்சி பையன், இன்னொரு சந்தானம் அவன் தம்பியோட பையன், சொந்தக்கார தம்பியோட பையன். அதெல்லாம் பார்த்தோன்னா அவன் தான் இப்போதைக்கு திருட்டு கிடக்கு. பல கோடி சுந்தர்சி பார்த்தோன்னா 1000 ட்ரில்லியன் செட்டு கிட்ட பணம் நிறைய இருக்குது. அந்த டாட்டாவோட கம்பெனிக்கு எல்லாமே பார்த்தோன்னா இதுதான். ஒரு சாதாரண ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் ஒரு 1000 வருமானம் வருதுன்னா ஒரு நாளைக்கு அந்த 1000 எடுத்துகிட்டு 100 தான் வருமானம் வச்சு சொல்ல ஆட்கள் இருக்காங்க. 1000 1 லட்சம் வருது, 10 லட்சம் வருது. ஒரு கோவில் ஒரு இதுனா ஒரு கோடிக்கிட்ட வரணும். ஒரு திருவிழானா வைகாசி விகாசம்னா எத்தனை பேர் எத்தனை 10,000 பேருக்கு போடுறாங்க, 5000 பேருக்கு போடுறாங்க, நகை போடுறாங்க. கோயில் உண்டியில் திருப்பதி உண்டியில் பல பேர் பணம் போடுறாங்க. தங்க நகையெல்லாம் போடுவாங்க, கொட்டி தங்க நகைலாம் கொட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்து திருடி அது தங்க வீடுகள்லாம் இருக்குது அடியில், பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதை சொல்லிச்சு. சுரங்கப்பாதை தங்க வீடு, தங்கத்தில் எல்லாமே ஃபுல் தங்கத்திலே இருக்கும். சத்தியம் உங்களுக்கு வெள்ளை இல்லை, உண்மையே தங்கத்திலே வீடு இருக்கும், தங்கத்திலே எல்லாத்தையும் செய்வாங்க. அது அடியில் காசுன்றாங்கல்ல, இப்போ அந்த திருப்பதி கோயிலில் காசு எண்ணுவாங்க. உண்மையிலே காசு எண்ணுவாங்கல்ல, அந்த காசு என்னொரு விஷயத்தில் பார்த்தோன்னா அவன் பேண்ட் பாக்கெட் அடியில் பார்த்தோன்னா காசு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக காசு எண்ணுவாங்க. அது காசு சருக்குன்னு போய்ட்டு அப்படி அடியில் இருக்குவான், எடுத்துக்குவான். மாட்டிக்கலாம் வச்சுக்கலாம். அப்படியே மாட்டிக்கிட்டோன்னா ஒரு மகாராஷ்டிரா போட்டு வேஷம் போட்டு ஒருத்தன் அப்படியே இருப்பான். சந்தானத்தோட அண்ணன் தான் உண்மையில் தான் அப்படியே மேலே நான் மகாராஷ்டிரா காட்சி கொடுத்து மகாராஷ்டிரா திருவிழா போல் காமிச்சு விடுங்க. இது மாதிரி தான் நாடக பொண்ணு இருக்குது எனக்கு இது வரைக்கும். நான் தான் மகாராஷ்டிரா சொல்லிட்டு ஒரு அம்மா அப்படியே அங்கேயே இருக்கும். அதை பார்த்துட்டு சில பேர் ஏமாத்துறேன். பல குழந்தை கொடுத்து தான் இருக்காது. உண்மையிலே இது நடந்து கொண்டிருக்கிற விஷயம் தான். மற்ற கோயிலில் பார்க்கும்போது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. திருப்பதி கோயிலில் பார்க்கும்போது தான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அவங்க தப்பு நிறைய தப்பு பண்ணுற போது அது ரொம்ப முக்கியமான தப்பான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வரது. ஏன்னா நான் வாழ்க்கையில் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தப்பு தான். ஏன்னா வாழ்க்கையில் பார்த்தோன்னா தப்பான விஷயமா இருக்குது. அதனால் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஃபாதராக இருந்த ஒரு பார்த்தோன்னா தெரியும். ஒரு மதத்தில் துறையாக இருந்தவருக்கு தெரியும். நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் அங்கே போய் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா சசிகுமார் சார்கிட்ட போய்ட்டு கேட்டிங்கன்னா நடிகர் சசிகுமார்கிட்ட போய் கேட்குறது பூரா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தெரியாது நீங்கள் போய் பார்ப்பீங்க, கேட்பீங்க, கேட்டு நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்கிறது தப்பாக பேச சொல்லிட்டு. அது மாதிரி தான் ஒவ்வொரு உண்டியலிட்டு ஒரு கோடி வருதுன்னா, ஒரு வைகாசி விகாசம்னா ஒரு 10 கோடி வருதா, 1 கோடி வருதா பார்க்கும்போது நிறைய வரும். அந்த பணத்தை வச்சுலாம் பார்த்தோன்னா வரி கட்ட தேவையில்ல. இது கோயில் திருப்பதி கோயில் போனால் வரி கட்டால் தான் ஒரு தரிசனத்துக்கு ஒரு 1000 ரூபா. எவ்வளோ தெரியல எனக்கு, ரூ. 100 200 தெரியல. அதை வரி கட்டி என்ன பண்ண போகிறோம், கோயில் உண்டியில் போட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த கோயில் உண்டியில் போடுற பணத்தையும் வரி கட்டுற பணத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே போய்ட்டு ஒரு பிச்சைக்காரத்துக்கு சாப்பாடு வாங்கி தரலாம், ஒரு ஊனத்துக்கு சாப்பாடு போடலாம், ஒரு இருக்கிறதுக்கு கால் இல்லாதவர்களுக்கு ஊனமுட்டு இருக்குது, பிச்சைக்கார ஊனமுட்டு இருக்குது. 1 கோடி வருதா, அந்த 1 கோடியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு வைகாசி விகாசத்தில் ஒரு
எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறாங்க, மலேசியாவில் கோயிலுக்கு போகிறாங்க, இந்தியாவில் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு வண்டி விட்டு போகிறாங்க, உண்டியல் நிறைய பேர் உண்டியலில் போடுறாங்க, காசு கொண்டு தங்கம் போடுறாங்க, உண்டியலில் போடுறாங்க. பல கோடிக்கிட்ட வந்திருக்கும். ஒரு 100 கோடிக்கிட்ட வந்தால் கூட ஒரு 50 கோடி, ஒரு கோடி இல்லை 2 கோடி காசு இருக்கும். ஒரு 100 கோடியே வந்துருக்கும் தெரியாதுக்கு. ஆனால் அவ்வளோ பணம் வந்து பார்த்தா வந்திருக்கும். அந்த பணத்தை வச்சு பார்த்தா ஒரு 4 பேருக்கு நல்லா செய்ய, அதான் சொல்ல வரேன். 4 பேர்னா 4 பேர் இல்லை, ஒரு கால் இல்லாதோ கையில் இல்லாதோ வேலை வாங்கி தருது. அது கையில் இல்லாதவருக்கு கால் இல்லாதவருக்கு வேலை வாங்கி தருது, சாப்பாடு வாங்கி தருது. அவர் வேலை செய்கிறவருக்கு ஒரு பிளாஸ்டிக் ஒரு இரும்பு சொல்கிறது பிளாஸ்டிக் இரும்பு கொடுத்தா, ஒரு கையில் குச்சி கொடுத்தா அவங்களால வேலையெல்லாம் செஞ்சு யாரும் போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு பிச்சை வச்சு இது ஏன் காலை தள்ளுறீங்க? அதை நான் சொல்லிக்கிறேன். போயிட்டு ஒரு கடவுள்கிட்ட போய் கொடுக்குறதுக்கு, ஒரு மனுஷனை உயிராக பார்த்து ஒரு மதித்து அவர்கிட்ட தரணும்னு சொல்ல வரேன். ஏன் வரி கட்டணும்? போயிட்டு கோயிலேருந்து வரி கட்டணும். கோயில் வரி வச்சா அவன் திருட வாய்ப்பு இருக்குது. உண்மையான விஷயம். நான் என்ன சொல்கிறேன், இந்த சொல்கிறதுலாம் நான் பொய்யா நினச்சிலாம், ஒரு விளையாடலாம் நினச்சிக்கலாம், ஒரு பைத்தியம் நினச்சிக்கலாம். இருந்தாலும் நினச்சி நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அந்த முக்கியமான விஷயத்தில் வந்து பார்த்தா நான் சொல்லலை, கடவுள் எனக்கு சொன்னது திருடுறாங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து திருடுற ஒரு ஆள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு தப்பான ஒரு ஆள் தான். எனக்கு சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன். என் கடவுள் சொன்னார், உங்கள் கடவுள் சொன்னார், எல்லா கடவுளும் சொன்னார். நான் சொல்ல முடியும், நான் சொல்கிறேன். அதான் சொல்ல வரோம்.